ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு. ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு. Thank you for watching our channel. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கடலுக்கு நடுவே மறைந்து போன ஒரு நகரத்தோட கதை இது. இதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உண்மை. ஆமாங்க, கடலுக்கு அடியில் உண்மையிலேயே ஒரு மாபெரும் நகரம் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளாலும் ஆய்வாளர்களாலும் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் அது. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய தேசத்தில் துவாபர யுகம்னு ஒரு காலம். அப்போது கடலுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நகரம் ஒன்று இருந்தது. அது வெறும் நகரம் மட்டுமல்ல, ஒரு தங்க நகரம். அந்த நகரத்தில் கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கும் மேல் அரண்மனைகள் இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த அரண்மனைகளில் இருந்த கற்கள் சாதாரண கற்கள் எல்லாம் கிடையாது. வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் என விலை மதிப்பே இல்லாத இரத்தினக் கற்கள் பதிக்கப்பட்டு ஜொலித்து கொண்டு இருந்தது. அதோடு அரண்மனைகள் முழுவதும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அந்த காலத்தில் இருந்த அந்த நகரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற மெட்ரோ சிட்டி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளவு அருமையாக, அவ்வளவு நுணுக்கமாக திட்டமிட்டு அந்த நகரங்கள் உருவாக்கப்பட்டு இருந்தன. ஆனால் திடீரென்று ஒரு நாள் கண்ணுக்கு முன்னாடியே அந்த பிரம்மாண்டமான நகரம் கடலுக்குள் மறைந்து போனது. ஆனால் இதற்கு அப்புறம்தான் உண்மையான கதையே ஆரம்பிக்கிறது. 1983ஆம் வருடம் குஜராத் மாநிலத்தில் ஓக்கா கடற்கரை என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கு அரபிக்கடல் அலைகள் வழக்கமாக அடிக்கும் அலை மாதிரி இல்லாமல் ஏதோ ஒருவித பதற்றத்துடன், ஒருவித சத்தத்துடன் கரையை தொட்டு கொண்டு இருந்தது. அப்போது நமது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெரிய குழுவாக டைவிங் ஆடைகளுடன் கடல் அலைகள் முன்னால் நின்று கொண்டு இருந்தார்கள். அவர்கள் கடலுக்குள் குதிக்கிறார்கள், கடலோர நீல ஆழத்துக்குள் இறங்க ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க மணல் பாறைகள், கடலுக்கு நடுவில் ஏதோ ஒன்று, இயற்கைக்கு மாறான ஒன்று அவர்கள் கண்ணில் தென்படுகிறது. அவர்கள் இதை பார்த்ததும் அப்படியே உறைந்து போய் நின்றுவிட்டார்கள். அவர்கள் கண்ணுக்கு முன்னால் இருந்த காட்சி அவர்கள் மனதுக்குள் ஒரு மிகப்பெரிய கேள்வியை உண்டு பண்ணியது. இது என்ன, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி புராணங்களில் சொல்லப்பட்ட அதே நகரமா? உண்மையிலேயே கடலின் ஆழத்தில் ஒரு முழு நகரமே புதைந்திருக்கிறதா? அவர்கள் பார்த்த அந்த காட்சி அவர்களை மிரள வைத்தது என்றுதான் சொல்லணும். மிகப்பெரிய பெரிய கற்கள், உயரமான சுவர்கள், அதில் அழகான வேலைப்பாடுகள், தண்ணீருக்குள்ளேயே ஒரு முழு நகரம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கிறது. அது வேறு எதுவுமே இல்லை, அதுதான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நீரில் மூழ்கிய மாபெரும் துவாரகை நகரம். பொதுவாக மகாபாரதம், ராமாயணம் போன்ற தெய்வீக நூல்களில் இருக்கிற கதைகள் எல்லாம் இத்தனை நாள் கட்டுக்கதைகள், வெறும் புராணக் கதைகள் என்று சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அதே புராணக் கதைகளில்தான் இந்த பிரம்மாண்டமான துவாரகா நகரத்தை பற்றியும் எழுதப்பட்டிருந்தது. இதை பல வருஷமாக கற்பனையான கதைதான் என்று சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் 1983ஆம் ஆண்டு டாக்டர் எஸ்.ஆர். ராவும் அவருடைய குழுவும் இந்த நகரத்தை கண்டுபிடித்தபோது இதையெல்லாம் கட்டுக்கதை என்று சொன்னவர்கள் வாய் அடைத்து போனார்கள். டாக்டர் எஸ்.ஆர். ராவ் ரொம்பவே புத்திசாலியான ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். இதுதான் மகாபாரதத்திலும் ஹரிவம்ச புராணத்திலும் சொல்லப்பட்ட அந்த துவாரகை நகரம் என்று உறுதிப்படுத்தினார். அப்படி துவாரகைக்கு என்னதான் ஆச்சு? துவாரகை மாதிரியான ஒரு தெய்வீக, மாபெரும் செழிப்பான நகரம் ஒரே ஒரு நொடியில் சமுத்திரத்துக்குள் மூழ்கி போனது. இது எதனால்? அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அப்படி அங்கே என்னதான் கிடைத்தது? துவாபர யுகத்தில் மதுராவில் கம்சனின் அட்டுழியம் உச்சத்தில் இருந்த காலம். ஸ்ரீகிருஷ்ணர் கம்சனை கொன்று அந்த நகரத்து மக்களை அவனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றுகிறார். அதற்கப்புறம் கிருஷ்ணர் மதுராவிலேயே தங்கிவிடுவார். ஆனால் கம்சனுடைய மரணத்தினால் கோபமான அவனுடைய மாமனார் ஜராசந்தன் மதுரா மீது கிட்டத்தட்ட 17 தடவைக்கு மேல் தாக்குதல் நடத்துகிறார். இந்த தாக்குதல்களில் எல்லாம் கிருஷ்ணர் தான் ஜெயிக்கிறார். ஆனால் திரும்ப திரும்ப நடக்கும் இந்த தாக்குதல்களால் கிருஷ்ணர் கொஞ்சம் சலித்து போய் மதுராவை விட்டு வெளியே போவதுதான் சரி என்று ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த ஒரு முடிவுதான் ஒரு அற்புதமான நகரத்தை உருவாக்க அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அந்த மாபெரும் நகரம்தான் துவாரகை. ஸ்ரீகிருஷ்ணர் கடற்கரைக்கு போகிறார். கடல் கடவுளான வருணனிடம் பிரார்த்தனை செய்கிறார். கடல் தேவனே, என் மக்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் தேவை. உங்கள் மடியிலிருந்து ஒரு துண்டு நிலத்தை எங்களுக்கு கொடுங்கள். அதில் நான் ஒரு புதிய நகரத்தை உருவாக்குகிறேன் என்று கேட்கிறார். வருணன் சிரித்துக்கொண்டே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கடலுக்கு நடுவில் 12 யோசனை நிலத்தை, அதாவது கிட்டத்தட்ட 153.6 கிலோமீட்டர் நிலத்தை பரிசாக கொடுக்கிறார். அதற்கப்புறம் கட்டிடக்கலைக்கு கடவுளான விஸ்வகர்மாவிடம் இந்த அற்புதமான நகரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுக்கிறார். கடைசியாக விஸ்வகர்மாவும் அந்த பிரம்மாண்டமான நகரத்தை உருவாக்கி முடிக்கிறார். அங்கு இருந்த அரண்மனைகளின் உயரம் வானத்தையே தொடுவது மாதிரி இருந்தது. சுவர்கள் எல்லாம் தங்கத்தால், தரைகள் எல்லாம் வெள்ளியால் மின்னிக்கொண்டே இருந்தன.
நகரத்தைச் சுற்றி பெரிய பெரிய நுழைவாயில்கள் இருந்தன. அதனால்தான் இந்த நகரத்துக்கு துவாரகா, அதாவது வாயில்களுடன் கூடிய நகரம் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். காற்றில் வாசம் நிறைந்த மலர்களின் வாசனையும் வீதிகளில் மயில்களின் நடனமும் நகரத்தின் நடுவில் இருந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் அரண்மனை சொர்க்கத்தையே பூமிக்கு வரவழைத்த மாதிரி இருந்தது. நகரத்தின் சாலைகள் எல்லாம் துறைமுகத்துக்கு நேராக போகிற மாதிரி அழகாக வடிவமைக்கப்பட்டு இருந்தது. கடல் வணிகத்துக்காக கப்பல்கள் எளிதாக வந்துவிட்டு போவதற்கு சிறப்பு கப்பல் தளங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. நகரத்தில் தண்ணீர் விநியோகத்துக்காக ஒரு பாசன அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அது அந்த காலத்தில் ரொம்பவே அபூர்வமான ஒன்று என்று சொல்லப்படுகிறது. சுத்தமான தண்ணீர் குளம், பசுமையான தோட்டங்கள், அழகாக வடிவமைக்கப்பட்ட சந்தைகள் இதெல்லாம் அந்த நகரத்தை ஒரு அழகான நகரமாக மட்டுமல்லாமல் ஒரு தன்னிறைவு பெற்ற மிகவும் திட்டமிடப்பட்ட ஒரு நகரமாகவும் மாற்றி இருந்திருக்கிறது. பாகவத புராணத்தின்படி துவாரகையில் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான அரண்மனைகள் இருந்திருக்கின்றன. அவை சந்திரகாந்தம், வைரம், மரகதம், தங்கம் இவையெல்லாம் வைத்து கட்டப்பட்டிருந்திருக்கின்றன. இந்த அரண்மனைகள் வெறும் கட்டிடக்கலையின் அற்புதம் மட்டுமல்ல, அது ஆன்மீகத்துடனும் பக்தியுடனும் ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறது. ஆனால் எங்கே உருவாக்கம் இருக்கிறதோ அங்கேதான் அழிவும் காத்து கொண்டிருக்கிறது. துவாரகாவின் இந்த தங்கக் கதை யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு சாபத்தின் நிழலில் மூழ்கப் போகிறது. மகாபாரத போர் முடிந்துவிட்டது. தூசி படிந்த வீரர்களின் உடல்கள், சிதறிக் கிடக்கிற ஆயுதங்கள், இரத்தத்தால் சிவந்த பூமி. கௌரவர்களின் குலம் அழிந்து போனது. தன் மகன்களின் இந்த நிலைமையை பார்த்து காந்தாரி ரொம்பவே கடுமையான கோபத்தில் இருக்கிறாள். கிருஷ்ணர் நினைத்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காது என்று நம்பினாள். அதனால் அந்த கோபமான காந்தாரி கிருஷ்ணரை பார்த்து, என் குலம் எப்படி அழிந்து போனதோ அதே மாதிரி உன்னுடைய யதுகுலமும் அழிந்து போகும் என்று சாபமிடுகிறாள். இந்த சாபம் யது வம்சத்தின் அழிவுக்கு ஒரு அடித்தளத்தை போடுகிறது. ஆனால் துவாரகாவின் அழிவுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அந்த காலத்தில் துவாரகை பக்கத்தில் பிண்டாரகம் என்று ஒரு இடம். அங்கு ஒரு நாள் விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், நாரதர், கண்வர், துர்வாசர் என நிறைய பெரிய பெரிய முனிவர்கள் வந்திருந்திருக்கிறார்கள். அந்த ரிஷிகளை பார்த்ததும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன் சாம்பனும் அவனுடைய நண்பர்கள் சிலரும் ஒரு குறும்பு செய்து பார்க்கணும் என்று நினைத்திருக்கிறார்கள். சாம்பன் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் வேஷத்தை போட்டுக்கொண்டு அந்த ரிஷிகளிடம் போய் தனக்கு என்ன குழந்தை பிறக்கப் போகிறது என்று கேட்க ஆரம்பிக்கிறான். தங்களை இப்படி அவமானப்படுத்தியதை பார்த்த முனிவர்கள் கோபமடைகிறார்கள். சாம்பனை பார்த்து, நீ ஒரு இரும்பு உலக்கையை பெற்றெடுப்பாய், அது யது வம்சத்தின் அழிவிற்கு காரணமாக அமையும் என்று சாபமிடுகிறார்கள். சில நாட்களுக்கு அப்புறமாக அந்த ரிஷிகள் சொன்ன மாதிரியே நடக்கிறது. சாம்பன் காலையில் எழுந்தபோது அவனது துணிகளில் ஒரு மிகப்பெரிய இரும்பு உலக்கை இருந்திருக்கிறது. இதை பார்த்த யது வம்சத்தினர் மிகப்பெரிய கவலை அடைந்து போகிறார்கள். இந்த விஷயம் ஸ்ரீகிருஷ்ணரின் தாத்தாவான உக்கிரசேனருக்கும் தெரிய வருகிறது. அந்த உலக்கையை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து கடலில் தூக்கி போட அவர் உத்தரவு போடுகிறார். ஆனால் அந்த துண்டுகள் எல்லாம் கடலில் தூக்கி போடப்பட்டபோது ஒரு மிகப்பெரிய மீன் அந்த இரும்பு துகள்களை எல்லாம் சாப்பிடுகிறது. கொஞ்ச நாள் கழித்து சில மீனவர்கள் அந்த மீனை பிடித்து வெட்டி பார்த்தபோது அதன் வயிற்றில் இரும்பு துகள்கள் நிறைய இருந்திருக்கின்றன. அந்த மீனவர்கள் அந்த இரும்பு துண்டுகளை எல்லாம் ஜரன் என்கிற ஒரு வேடனிடம் விற்கிறார்கள். அந்த வேடன் அந்த இரும்பு துண்டுகளிலிருந்து தனக்கான அம்பை உருவாக்கி கொண்டு இருந்தான். அதே நேரம் துவாரகையில் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக ஆரம்பிக்கிறது. காந்தாரியின் சாபத்தின் தாக்கம் தெரிய ஆரம்பிக்கிறது. காலம் போக போக யது வம்சத்து மக்களுக்குள் அகம்பாவம் அதிகமாகிவிட்டது. இன்பம், மதுபானம், தவறான நடத்தை இதெல்லாம் மத ஒழுக்கத்தின் இடத்தை பிடித்துவிட்டது. நீதிநெறி எல்லாம் அழிந்து போனது. அப்புறம் ஒரு நாள் பிரபாசப்பட்டினம் என்கிற இடத்தில் யது வம்சத்து வீரர்கள் கடற்கரையில் ஒரு திருவிழாவை நடத்துகிறார்கள். மதுபானம், ஆணவம், கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த விழாவை ஒரு போர்க்களமாக மாற்றிவிட்டது. அவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பித்துவிட்டார்கள். கிருஷ்ணருக்கு புரிந்துவிட்டது, அழிவு நெருங்கிவிட்டது என்று. அதற்கப்புறம் கிருஷ்ணர் ஒரு காட்டுக்குள் போய் அங்கு இருக்கும் ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த உலக்கையின் துண்டுகளால் அம்பு செய்த அந்த வேடன் அந்த இடத்துக்கு வருகிறான். அந்த வேடன் கிருஷ்ணரை ஒரு மான் என்று நினைத்து அவர் மேல் அம்பு ஈகிறான். அந்த அம்பு கிருஷ்ணரின் கால் பாதத்தில் பட்டதும் அவர் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போகிறார். கிருஷ்ணரின் மரணத்தோடு முழு துவாரகை நகரமும் சமுத்திரத்தில் மூழ்கி போகிறது. இப்படித்தான் துவாரகாவின் அந்த பொற்கால அத்தியாயம் முடிவுக்கு வந்தது. கடவுளாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பொற்காலத்தையே பார்த்த அந்த அதிசய நகரம் இப்போது நூல்களின் பக்கங்களிலும் கடலின் அமைதியிலும் மறைந்து போன ஒரு அழியாத நினைவாக மட்டும் இருக்கிறது. ரொம்ப வருஷமாக துவாரகை வெறும் ஒரு புராண நகரமாகத்தான் இருந்திருக்கிறது. ஸ்ரீமத் பாகவத புராணம், விஷ்ணு புராணம், ஹரிவம்ச புராணம், மகாபாரதம் என இவற்றில் எல்லாவற்றிலும் அதன் பிரம்மாண்டமான விளக்கங்கள் இருந்தன.
ஆனால் புவியியல் ரீதியாக அது எங்கே இருக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. 1930ஆம் வருஷத்தில் குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா பகுதியில் சில மீனவர்களும் டைவர்ஸ் என்று சொல்லப்படும் நீச்சல் வீரர்களும் கடலுக்குள் விசித்திரமான கற்கள் கட்டமைப்புகளை முதல் முறையாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அரபிக்கடல் மேல் பறந்த சில பைலட்கள் கூட தண்ணீருக்கு அடியில் நேர்கோடுகள் மாதிரியான வடிவங்களை பார்த்ததாகச் சொல்கிறார்கள். 1963ஆம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை முதல் முறையாக பேட் துவாரகா பக்கத்தில் அகழ்வாராய்ச்சியை ஆரம்பிக்கிறது. இந்த இடத்தில்தான் உள்ளூர் மக்கள் பல நூற்றாண்டுகளாக ஸ்ரீ கிருஷ்ணரின் நகரம் என்று நம்பிக்கொண்டு இருந்தார்கள். அகழ்வாராய்ச்சியில் அங்கிருந்து நிறைய பழங்கால பாத்திரங்கள், சிலைகள், உறுதியான கட்டமைப்புகள் எல்லாம் கிடைத்தன. ஆனால் இதிலிருந்து துவாரகாவின் உண்மையான அடையாளம் இன்னும் முழுதாக தெளிவாகவில்லை. இந்த தேடலுக்கு சரியான பாதையை காட்டியது டாக்டர் எஸ்.ஆர். ராவ். அவர் மகாபாரதம், பழைய நூல்களில் இருந்த விஷயங்களை எல்லாம் நம்பினார். அந்த விளக்கங்களை நவீன கடல் வரைபடங்களுடன் ஒப்பிட்டார். துவாரகா உண்மையிலேயே இருந்திருந்தால் அது குஜராத்தின் மேற்கு கடற்கரையில்தான் இருந்திருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்தார். இந்த சிந்தனைதான் 1979ஆம் ஆண்டு இந்தியாவில் முதன்முதலாக கடலுக்கு அடியில் தொல்பொருளாய்வுக்கான அடித்தளத்தை போட்டது. டாக்டர் எஸ்.ஆர். ராவ் கோவாவில் இருக்கும் தேசிய கடலியல் நிறுவனத்தின் உதவியை நாடி ஒரு பொது தேடல் பயணத்தை ஆரம்பித்தார். உள்ளூர் மீனவர்கள், டைவர்ஸ் வீரர்கள், பழைய படகுகள், ஆரம்ப சோனார் தொழில்நுட்பம், இது எல்லாவற்றின் உதவியுடன் கடலுக்குள் மறைந்திருந்த ரகசியத்தை தேட ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில்தான் கடலின் மேற்பரப்புக்கு அடியில் சில கட்டமைப்புகள் அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டன. அது எந்த வகையிலும் இயற்கையாக இருந்த மாதிரி தெரியவில்லை. அங்கு கற்களாலான நீளமான சுவர்கள் இருந்திருக்கின்றன, பெரிய பெரிய தூண்கள் இருந்திருக்கின்றன. கப்பல் வந்து போயிருக்க வேண்டும் என்று சொல்வது மாதிரி நங்கூரங்களும் அங்கு இருந்திருக்கின்றன. அதாவது இந்த இடம் ஒரு பழைய துறைமுகமாக இருந்திருக்க வேண்டும். 1983 1992 ராவின் குழு கிட்டத்தட்ட 12 தடவை கடலில் போய் அகழ்வாராய்ச்சி செய்தார்கள். டைவர்ஸ் வீரர்கள் கடலின் அடியில் கிட்டத்தட்ட 30 மீட்டர் ஆழத்தில் 560 மீட்டர் நீளம் கொண்ட கற்களாலான மிகப்பெரிய ஒரு சுவரை கண்டுபிடித்தார்கள். இது இயற்கையால் உருவானது கிடையாது, மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு நகரத்தின் சுவர். இந்த அமைப்பு மகாபாரதத்தில் துவாரகாவின் வர்ணனை சொன்ன மாதிரி அப்படியே இருந்தது. அப்புறம் 30க்கும் அதிகமான கற்களாலான தூண்கள் கிடைத்தன. அது ஒருவேளை ஒரு அரண்மனை அல்லது ஒரு கட்டிடத்தின் பகுதியாக இருந்திருக்கலாம். சில நங்கூரங்கள் கிடைத்தன. 3 ஓட்டைகள் இருக்கக்கூடிய சில நங்கூரங்களும் கிடைத்தன. அது அந்த காலத்தில் இருந்த மேம்பட்ட கடல் பயணத்தை காட்டியது. இது தவிர முத்திரைகள், இரும்பு, பித்தளை பொருட்கள், மண்பாத்திரங்கள் என நிறைய பொருட்கள் தோண்ட தோண்ட கிடைக்க ஆரம்பித்தன. இதன் கார்பன் டேட்டிங், வெப்ப ஒளிர் லூமினசன்ஸ் டேட்டிங் போன்றவற்றையெல்லாம் வைத்து ஆய்வு செய்தபோது இந்த பொருட்கள் கிட்டத்தட்ட 3000 வருஷத்திலிருந்து 5000 வருஷத்துக்கு இடைப்பட்ட ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாத்திரம் 9000 வருஷம் பழமையானது என்றும் தெரிய வந்திருக்கிறது. இது விஞ்ஞானிகளையும் வியக்க வைத்திருக்கிறது. 2001ஆம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை, தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் பயணத்தை ஆரம்பித்தன. நவீன சோனார், சப் பாட்டம் புரோஃபைலர் போன்ற நவீன உபகரணங்களை வைத்து கடலின் அடுக்குகளின் டிஜிட்டல் வரைபடம் உருவாக்கப்பட்டது. விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 4000 சதுர மீட்டர் கடல் பகுதியை ஸ்கேன் செய்தார்கள். கடலின் ஆழத்தில் பெரிய சதுரக் கற்கள் கிடைத்தன. அது ஒரு நகரத்தின் அடித்தளம் மாதிரி இருந்தது. சுண்ணம்பு கற்களின் துண்டுகள், பழங்காலத்து முத்திரைகள், நாணயங்கள், நங்கூரங்கள், வடிகால் அமைப்பு, பாசன அமைப்பு என இது எல்லாவற்றையும் பார்த்தபோது அந்த காலத்தில் நகரம் எவ்வளவு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து போகிறது. எல்லா கலைப்பொருட்களும் இந்தியாவிலும் வெளிநாட்டு ஆய்வகங்களுக்கும் அனுப்பப்பட்டன. அதன் முடிவுகள் வந்தபோது விஞ்ஞானிகளும் வரலாற்றாசிரியர்களும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானார்கள். நிறைய பொருட்கள் கிட்டத்தட்ட 9000 வருடங்கள் பழமையானவை என்று நிரூபிக்கப்பட்டன. அதாவது இது ஹரப்பா நாகரிகத்தை விட ரொம்ப ரொம்ப பழமையானது. சில துண்டுகளின் வயது 5000 வருஷம் வரைக்கும் இருந்தது. இது மகாபாரதத்தின் துவாபர யுகத்தோடு ஒத்துப்போனது. அப்போதுதான் துவாரகை ஒரு கற்பனையே கிடையாது, ஒரு உண்மை என்று உலகம் முதன்முதலாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. இது ஒரு முழு நாகரிகமே கடலில் மூழ்கி போயிருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்த்தியது. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்னும் பாக்கி இருந்தது. துவாரகா ஏன் மூழ்கி போனது? இதன் மத கண்ணோட்டத்தில் நாம் பதில் தெரிந்து கொண்டோம். இப்போது அறிவியல் கண்ணோட்டத்தில் அதற்கான பதில் என்ன? விஞ்ஞானிகள் கடல் அறிவியல், புவியியல் போன்ற துறைகளை நாடினார்கள். முழு ஆராய்ச்சியின் அடித்தளம் கடல் மட்ட உயர்வு கோட்பாடுதான். அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் கிளென் மில்ன் ஒரு ஆய்வு செய்தார்.
அதில் அரபிக் கடலின் கடல் மட்டத்தை 20,000 வருஷங்களின் தரவுகளை வைத்து கண்டுபிடித்தார். இந்த ஆராய்ச்சிப்படி 9,000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் இப்போது இருப்பதை விட 25 மீட்டர் கீழே இருந்தது. கி.மு. 5000க்கும் அதற்கும் இடைப்பட்ட காலத்தில் கடல் திடீரென்று ரொம்ப வேகமாக பல மீட்டர் உயரத்துக்கு உயர்ந்திருக்கிறது. விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வு ஒரு சுனாமி அல்லது ஒரு மாபெரும் கடல் பேரிடரின் அடையாளமாக இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். மிகச் சமீபத்தில் 2024இல் நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி துவாரகாவில் ஒரு டைவிங் செய்தார். பிரதமர் கடலுக்குள் இறங்கியபோது அங்கு கற்கள் கொண்ட தூண்கள், கோயிலின் அடித்தளங்கள், பழமையான சுவர்கள் எல்லாம் தெரிந்தன. மோடிஜி தன்னுடைய காணிக்கையாக ஒரு மயில் இறகை சமர்ப்பித்தார். இது கிருஷ்ணரின் நினைவையும் இந்தியாவின் சனாதன பாரம்பரியத்தையும் மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைய தேதிக்கு துவாரகா 2 பாகங்களாக இருக்கிறது. ஒன்று, இப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருஷா வருஷம் தரிசனம் செய்யப்போகும் இடம். இன்னொன்று கடலுக்கு அடியில் இருக்கிறது. இதைத்தான் இப்போது உலகம் முழுசும் கிருஷ்ணரின் தொலைந்து போன நகரம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேடுதல், போராட்டம், அறிவியல் பயணம் இதெல்லாம் நம்பிக்கை என்பது வெறும் மதம் கிடையாது, அது வரலாற்றின் ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது என்று உலகத்திற்கு காட்டியது. நூற்றாண்டுகள் கடந்து போயின, யுகங்கள் மாறிவிட்டன. ஆனால் கடல் இன்றும் அமைதியாக இருக்கிறது. அமைதியான, ஆழமான, மர்மமான அதன் அலைகளுக்கு அடியில் புதைந்திருக்கக்கூடிய துவாரகா நகரம் இன்னைக்கும் இருக்கிறது. துவாரகா ஒரு கற்பனை இல்லை, அது ஒரு உண்மை, ஒரு பொற்கால உண்மை. நம்பிக்கையும் அறிவியலும் இரண்டும் எதிர்த்துருவங்கள் இல்லை, அவை ஒரே ஒரு உண்மையின் 2 பாதைகள். ஒரு காலத்தில் பளிங்கு மாளிகைகளுடன், புல்லாங்குழல் ஒலியுடன், ஆனந்த சிரிப்புடன் இருந்த அந்த நகரம் இன்று கடலுக்கு அடியில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கிறது. நகரங்கள் மூழ்கியிருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இன்னும் மிதந்து கொண்டேதான் இருக்கிறது. துவாரகா ஒரு மர்மம் அல்ல, நம் உள்ளங்களில் ஒளிந்திருக்கும் நித்திய உண்மை. இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது. மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள். நன்றி.